நம்மளாம் ஒரு வீட்டில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதே வீட்டிலேருந்து இன்னொரு பெண்ணை எடுத்துக்கிறது, இந்த ஒரு விஷயம் செய்ய தான் செய்கிறாங்க நிறைய இடங்களில். இது நிஜமாலே மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அதே சமயம் ரசுல்லாவுடைய காலத்தில் இதே மாதிரியான திருமணங்கள் நடந்துச்சு. அது ரசுல்லா தடுத்தாங்க. எப்படி அப்படின்னா, அதுக்கு அரபியில் ஷிகார்னு சொல்லுவாங்க. ஷிகார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சம்பாரித்து ஏர்ன் பண்ணி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்ல. ஸோ அப்படி பண்ணாமல் உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஸோ என் தங்கச்சிக்கு நீ மகர் கொடுக்காத, உன் தங்கச்சிக்கு நான் மகர் கொடுக்க மாட்டேன், இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்தில். அப்போது அந்த வார்த்தைக்கு ஷிகார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசுல்லா. ஸோ இந்த கல்யாணத்தை ரசுல்லா தடை செஞ்சாங்க. எதுக்காக தடை செஞ்சாங்க அப்படின்னா, பெண்ணுக்கு அந்த இடத்துல மகர் கொடுக்காம பெண் அநியாயம் செய்யப்படுறா. ஸோ நம்முடைய திருமணம்ன்றது மகர் கொடுத்ததாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹ்லா, உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் மனம் வந்து மனக்கொடைகளை கொடுங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ அப்போது நம்முடைய மகரை அதிகப்படுத்தி கொடுத்து வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.